நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நமது இந்த அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இரா சம்பந்தன் கடிதம். இந்திய மத்திய அரசாங்கத்துடனே அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள போவதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா கருத்து. டெங்கு நோய் தீவிரமாக பரவும் அபாயம். மலேக மார்க்க ரயில் போக்குவரத்து தொடர்ந்தும் தாமதமாகும் அறிகுறி. வனவாசல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் உயிரிழப்பு. தொடரும் பிரதான செய்திகளோடு ஜெஃப்ரி மற்றும் சந்திரிகா. நன்றி அருள். வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். இந்திய மத்திய அரசுடன் மாத்திரமே அரசாங்கம் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவதாக இன்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்தார். There is a strong central government in India. இந்தியாவில் மிகவும் வலுவான மத்திய அரசு ஒன்று காணப்படுகிறது. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் மக்களவையில் ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது. ஆகவே மக்களவையில் ஏதேனும் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டுமாயின் ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்புகளை பெற வேண்டும். அதற்கு அப்பால் சென்று வெளிநாட்டு கொள்கைகள் மற்றும் ஏனைய விடயங்களை எடுத்துக் கொண்டால் அங்கு வலுவான மத்திய அரசு காணப்படுகிறது. இதனால் கடந்த ஆட்சி காலங்களை போன்று மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க ஏனைய கட்சிகளால் முடியாது. இலங்கைக்குள் ஏதேனும் இன முரண்பாட்டு பிரச்சனைகள் காணப்படுமாயின் அது இலங்கை அரசாங்கத்தின் பிரச்சனையாகும். அது உள்ளக பிரச்சனையாகும். சர்வதேச நாடுகள் மற்றும் எமது அயல் நாடுகளின் கருத்துக்களுக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம். ஆனால் எமது பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்வோம் என்பதனை மிக தெளிவாக கூறியுள்ளோம். இந்தியாவில் ஏதேனும் பிரச்சனை காணப்படுமாயின் அதில் நாம் தலையிடுவதில்லை. ஏனென்றால் அது எமக்குரிய விடயமல்ல. அவ்வாறாயின் நீங்கள் மத்திய அரசாங்கத்துடன் மாத்திரமா கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்றீர்கள்? நிச்சயமாக மத்திய அரசாங்கத்துடன் மாத்திரமே நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்றோம். இலங்கையில் நீதி மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையிலான கௌரவமான தீர்வு ஒன்று எட்டப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு இந்தியாவின் பங்களிப்பு தொடர வேண்டும் என்பதுடன் இதில் தமிழகத்தின் ஆதரவும் அவசியமாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டு ஆயுத போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு வன்முறை நிறுத்தப்பட்ட போது சமத்துவம், நீதி, உண்மையான தீர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் பிணக்குகளுக்கு நிரந்தரமாக தீர்வை காண்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உருவாகியதாக தனது கடிதத்தில் இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுக்கொள்ளத்தக்க அரசியல் தீர்வு ஒன்றை கொண்டு வருவதாக இந்தியாவிடமும் சர்வதேச சமூகத்தினரிடமும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கை வழங்கியிருந்த வாக்குறுதி துரதிர்ஷ்டவசமாக நிறைவேற்றப்படவில்லை என தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்கனவே அனுப்பியிருந்த கடிதத்தின் பிரதியொன்றையும் இரா சம்பந்தன் ஜெயலலிதாவின் கவனத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மாநிலத்தில் 39 ஆசனங்களில் 37 ஆசனங்களை வெற்றி கொண்டதன் மூலம் இந்திய நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக தேசிய ரீதியில் மிளிர்கின்றமைக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் ஜெயலலிதா ஜெயராம் தொடர்ந்து காட்டி வரும் சிரத்தைக்காக நன்றிகளை தெரிவிப்பதுடன் உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் தமிழக அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயற்படுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமை இயன்ற விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறும் தமது கடிதத்தில் இரா சம்பந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொண்ட இலங்கை குழுவினருடன் இணைந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்த அழைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரத்துக்குட்பட்ட வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நிராகரித்திருந்தார். அதன்
இதற்கு மறுநாள் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்த கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவரான இரா சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் அவரை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது மாநில அரசுகளின் கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்படும் என அண்மைய தேர்தலில் அமோக வெற்றியீட்டி இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை இந்திய உறவுகள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. ඉන්දියානු ශ්‍රී ලංකා මිත්‍රත්වය පිළිබඳව මම අපි ආරාධනා කරනවා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் இலங்கை இந்திய உறவுகள் தொடர்பில் விசேடமாக பார்க்குமாறு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். சிலவேளை இந்த நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சிகளுக்கு இந்திய விவகாரம் பெரிதாக தெரிகின்றது. அதேபோன்று இந்தியாவிற்கு எதிரான குழு ஒன்றும் உள்ளது. எனவே இந்திய இலங்கை உறவுகளில் இது ஒரு முக்கியமான கட்டமாகும். இலங்கை தரப்பில் நோக்கும் போது இலங்கையில் பலமான ஒரு அரசாங்கம் உள்ளது. இந்திய தரப்பில் நோக்கும் போது 30 வருடங்களின் பின்னர் பலமான ஒரு அரசாங்கம் உருவாகியுள்ளது. எனவே இந்த 2 பலமான அரசாங்கங்களின் உறுதிமிகு 2 அரச தலைவர்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். எனவே சிநேகபூர்வமான உறவுகள் இரு நாடுகளுக்கும் இடையில் தொடரும் வகையில் நாம் செயற்படுவோம். නිරෝගී සම්බන්ධතාවයක් බවට පත් කරගන්න පුළුවන් ආකාරයට අපි කටයුතු කරමු. මහින්ද රාජපක්ෂ මහත්මයා අනිවාර්යයෙන්ම මෝඩි එක්ක හැපෙන්නේ නැතුව ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எவ்வேளையிலும் மோடியுடன் முருகலின்றி செயற்படுவார். எனவே விமல் வீரவங்சவிற்கு அரசாங்கத்துடன் இருக்க முடியாமல் போகும். இன்று கூறும் விடயங்களை பார்க்கும் போது அவருக்கு வெட்கம் இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியவில்லை. வெட்கம் இருந்தால் வீதிக்கு இறங்க வேண்டும். බලය බෙදෙන මිනිහා බුෂ් ගාලා ඉස්සරහට මොකද ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு எதிராக அண்மையில் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை அந்த கட்சிக்கு தற்போது பூமாரங்காக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். පාර්ලිමේන්තුවේ ආණ්ඩුවට විරුද්ධව විපක්ෂයේ විසින් විශ්වාසභංග යෝජනාවක් ගෙනෙනු ලැබුවා. ඒ විශ්වාසභංග යෝජනාව ඡන්ද அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை முன்வைத்தது. அந்த பிரேரணைக்கான வாக்கெடுப்பின் பின்னர் அது எதிர்க்கட்சிக்கு பூமாரங்காக மாறியுள்ளதோடு எதிர்க்கட்சியால் எதுவும் செய்ய முடியாது என்று மக்கள் தீர்மானித்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்துக்கு 151 உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை காணப்படுகின்றது என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனூடாக அரசாங்கம் எந்த அளவுக்கு வலுப்பெற்றுள்ளது என்பது எதிர்க்கட்சிக்கும் எதிர்க்கட்சியில் உள்ளவர்களுக்கும் தற்போது நன்றாக தெளிவாகியுள்ளது. ආණ්ඩුව පාර්ලිමේන්තුව කොපමණ තවදවත් ශක්තිමත්ද කියන කාරණාව. வடக்கில் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் வெளியிடப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்டார். அரசு செக்ஷன் 2 நோட்டீஸை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். செக்ஷன் 2 நோட்டீஸ் என்றால் அந்த காணிகளை அரசு தண்டை தேவைக்காக கையகப்படுத்துகிற நோட்டீஸாக இருக்கின்றது. இதுதான் வெளிப்படைக்கலையும் செய்தது. அவர்களுடைய அந்த செயல்பாட்டை அந்த காணிகளுக்கு உறுதியாக இருக்கிற என்ற ஒரு நிலைமையை ஏற்றுக்கொள்றதாகத்தான் அமைந்திருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தங்கட தேவைக்காக பயன்படுத்த காணிகள் என்ற காரணத்தினால் தாங்கள் உரிமையாளர்கள் உரிமை கோர முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த காரணத்துக்காகத்தான் தாங்கள் பரவிப்பாஞ்சாம் பிரதேசத்தை தாங்கள் மக்களுக்கு கைவிட தயாரில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் வெளிவடக்குல தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த பிரதேசங்களா குடாநாட்டில் நாளில் ஒரு நிலப்பரப்பு ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருப்பது தமிழீழ விடுதலை புலிகள் அந்த அனைத்து பிரதேசங்களையும் பயன்படுத்துகிற பிரதேசங்களா? அரசியல் புகலிடம் கோரியுள்ள இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நடவடிக்கை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
அரசியல் புகலிட கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்களை நிராகரித்தல் மற்றும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புதல் போன்ற செயற்பாடுகளுக்கு சுவிட்சர்லாந்தில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நடவடிக்கைகள் தற்போது மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற கருத்து தவறானது என சுவிட்சர்லாந்து புகலிட கோரிக்கையாளர்கள் அலுவலகத்தின் பேச்சாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த 2000 புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கியுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் மூவரை பயங்கரவாதிகள் என நாடு கடத்திய மலேசியாவின் செயலை நியூயார்க்கை தளமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மற்றும் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஆகியன கண்டித்துள்ளன. இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட மூவரில் இருவர் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர் என்றும் மற்ற நபர் அரசியல் புகலிட கோரிக்கையாளர் எனவும் அந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக BBC உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மையில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு புத்துயிர் அளிக்க முயற்சித்ததாக இலங்கை அரசாங்கத்தினால் குற்றஞ்சாட்டப்பட்ட மூவர் படையினருடன் இடம்பெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டவர்களின் பாதுகாப்பு குறித்து அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஆலயம் அச்சம் வெளியிட்டுள்ளதாக BBC உலக சேவை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 3 பேரிடமும் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். இவர்களில் சந்திரலிங்க ராஜா குஷாந்தன் என்பவர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் விமானப்படை பிரிவைச் சேர்ந்தவர் எனவும் ஏனைய இருவரும் அந்த இயக்கத்தின் புலனாய்வு பிரிவினர் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இவர்கள் மூவரும் கடந்த 15ஆம் தேதி இரவு மலேசியாவில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அமெரிக்க தூதரக அரசியல் துறை பொறுப்பாளர் தெசேரா டெலாச்சி இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது மட்டக்களப்பு மாவட்ட பிரஜைகள் குழு அமைப்பினரை சந்தித்து மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படும் மதங்களுக்கு இடையிலான பிணக்குகள் மற்றும் இணக்கப்பாட்டு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் யுத்தத்திற்கு முன்னரான நிலைமை தொடர்பிலும் அதன் பின்னரான தற்போதைய நிலைமை தொடர்பிலும் இரு சாராருக்கும் இடையில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். மேலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் தொடர்பாகவும் அவர் கேட்டறிந்து கொண்டதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். இலங்கை கடற் பிராந்தியங்களுக்குள் தமது மீனவர்கள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபடக்கூடாது என தமிழக மீனவ சங்கங்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன. மீன்களின் இனப்பெருக்கத்துக்காக தமிழக அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டிருந்த 45 நாட்கள் தடை காலம் இன்றுடன் நிறைவடைவதையிட்டு தமிழக மீனவர்கள் மீண்டும் கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருகின்றனர். தமிழகத்தின் மீன் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் 15 முதல் மே 29 வரையான காலத்தில் ஆழ்கடலில் விசைப்படகுகளில் சென்று மீன்பிடிக்க தமிழக அரசு தடை விதித்திருந்தது. இன்றுடன் மீன்பிடி தடை காலம் நிறைவுக்கு வருவதால் மீனவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தமது படகுகளை புனரமைத்து தொழிலுக்கு செல்வதற்கு தயாராகி வருகின்றனர். இதேவேளை தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன் பகுதி, மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2000 விசைப்படகுகள் எதிர்வரும் 13ஆம் தேதி முதலே கடலுக்கு செல்ல முடியும் என்று மாவட்ட ஆட்சியாளர் அறிவித்துள்ளார். இதனையடுத்து நேற்று மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் அனைத்து மீனவ சங்க தலைவர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது, இலங்கை கடற்பகுதிக்கு சென்று மீனவர்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. இதனை மீறும் தமிழக மீனவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் காவல்துறையில் புகார் பதிவு செய்யப்படும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுல 3 வருடமா சிறையில் இருந்த மீனவர்களை மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு வந்த ராஜபக்சே அவர்கள் விடுதலை பண்ணியிருக்காங்க. இதற்கு நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கும் நம்ம தமிழக அரசு அந்த குடும்பங்களுக்காக நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. அந்த தமிழக அரசுக்கும் மற்றும் இலங்கை அரசுக்கும் எங்களுடைய குறிப்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில் இலங்கை கடலோர பகுதியில் கரையோர பகுதியில் போய் மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 2வது தீர்மானம் தடை செய்யப்பட்ட வலைகளை யாருமே பயன்படுத்தக்கூடாது, அப்படி மீறி பயன்படுத்தினா அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அந்த படகு பறிமுதல் செய்யணும் சொல்லி தீர்மானம் போட்டிருக்கிறோம். 3வது இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில் இலங்கை கடலோர பகுதியில் கரையோர பகுதியில் போய் மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கோம். யாழ் நாவந்துறை பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வலைகள் சில கைப்பற்றப்பட்டுள்ளன.
வடமாகாண கடற்றொழில் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களால் இன்று காலை 4 கூட்ட வலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் என் கணேசமூர்த்தி குறிப்பிட்டார். கைப்பற்றப்பட்ட தங்கூஸ் வலைகளை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை சாவல்காடு பகுதியில் நேற்றிரவு 9 மணியளவில் டைனமைட் பயன்படுத்தி பிடிக்கப்பட்ட மீன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட மீன்களின் எடை 1100 கிலோகிராம்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் என் கணேசமூர்த்தி கூறினார். கைப்பற்றப்பட்ட மீன்களையும் டைனமைட்களையும் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வடமாகாண கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டது. தமிழ்நாடு ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பான 200 கிலோகிராம் கஞ்சாவை தமிழக காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். தமிழ்நாடு அரிச்சல் முனை கடற்கரையிலேயே தமிழக கியூ பிரிவு காவல்துறையினர் இந்த கஞ்சாவை கைப்பற்றியுள்ளனர். கஞ்சாவை கடத்த முயன்றது யார் என்ற கோணத்தில் தமிழக கியூ பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக எமது தமிழக செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான மிக குறைந்த தூரத்தை கொண்ட தனுஷ்கோடி பகுதியிலேயே இவ்வாறு கடத்தல்கள் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகிறது. கடற்படை மற்றும் கடலோர காவற்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற போதும் இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தும் சம்பவங்கள் பல இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் சாக்கு மூட்டைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 200 கிலோகிராம் எடையுள்ள கஞ்சாவை கைப்பற்றியுள்ளனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் வனவாசலம் மேம்பாலத்தில் இன்று அதிகாலை கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். ரத்னபுர பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவ பீடத்தில் இறுதி ஆண்டில் கல்வி கற்கும் 24 வயதான சஞ்சலா ராஜபக்சே என்ற மாணவியை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் காரில் பயணித்த மேலும் 4 படுகாயமடைந்துள்ளதுடன் அவர்கள் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனது மகனும் குடும்ப உறுப்பினர்களும் மரண வீட்டிலிருந்து 1 மணியளவில் வந்துள்ளனர். 1:30 அளவில் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. என்ன நடந்தது என்று தெரியாது. வத்தளையிலிருந்து பேலியகுடி ஊடாக வந்துள்ளனர். வத்தளை பகுதியில் மரண சடங்கு ஒன்றுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் போது வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனமையால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இங்குள்ள மின்கம்பத்தில் மோதியுள்ளது. வாகனம் வேகமாக வந்ததன் காரணமாக மோதி 2 துண்டுகளாகியுள்ளன. முன்னும் பின்னும் காரின் துண்டுகள் வேறாகியுள்ளன. காரின் மேற்பகுதியும் சேதமடைந்துள்ளது. உயிரிழந்த ஸ்ரீனி சஞ்சலா பேராதனை ஒகுஸ்டாவத்த மேல் பிரிவைச் சேர்ந்தவர் ஆவார். மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையால் மலையகத்துக்கான ரயில் சேவைகளை வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு தாமதமாகும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மலையகத்துக்கான ரயில் சேவைகள் பண்டாரவளை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மலையகத்திற்கான ரயில் சேவையில் 280வது கிலோமீட்டர் மைல்கல் அருகில் மண்ணுடன் கட்பாறைகள் நேற்று அதிகாலை சரிந்து வீழ்ந்துள்ளமையால் அங்கு ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே திணைக்கள உத்தியோகத்தர்கள் தண்டவாளத்தை சீர் செய்யும் பணிகளில் இன்றும் ஈடுபட்டனர். மண் சரிவினால் தண்டவாளத்தில் 30 அடி வரையில் மண் மற்றும் கல் நிறைந்துள்ளது. ரயில் சேவையை வளமைக்கு கொண்டு வர வேண்டுமாயின் தண்டவாளத்தின் மீது விழுந்துள்ள கட்பாறைகள் உடைக்கப்பட வேண்டும் என்பதுடன் அருகில் வீடுகள் காணப்படுகின்றமையால் அந்த பணிகளை மிகவும் அவதானமாக முன்னெடுக்க வேண்டும் எனவும் ரயில்வே போக்குவரத்து அதிகாரி எல்ஏஆர் ரத்நாயக்க தெரிவித்தார். கற்களை வெடிமருந்து பயன்படுத்தி உடைத்து ஜேசிபி இயந்திரம் ஊடாக அகற்றும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். கூடிய விரைவில் ரயில் சேவையை சீர் செய்ய நடவடிக்கை எடுப்போம். கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த 5 ரயில்கள் பண்டாரவளை வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டது. இரவு தபால் ரயில், பொடிமெனிக்கே, உடரட்டமெனிக்கே, விசட ரயில் மற்றும் பொருட்கள் ஏற்றிச் செல்லும் ரயில் ஆகியன இவற்றில் உள்ளடங்குகின்றன. ஆகவே பதுளை வரை செல்லும் பயணிகளுக்கு மாற்று போக்குவரத்து சேவையை நாட வேண்டியுள்ளது. இதேவேளை மண்சரிவு காரணமாக பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்ல முடியாமல் 3 ரயில்கள் பதுளை புகையிரத நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நேற்றிரவு பயணித்த தபால் ரயில் பண்டாரவளையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. விசேட வேன்களை பயன்படுத்தி பண்டாரவளையிலிருந்து பதுளைக்கு தபால்கள் கொண்டு செல்லப்படுவதாக தபால் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் தலைமையகத்துக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரச ஊழியர்களின் ஓய்வூதிய பணிக்கொடைகளை இல்லாதொழிக்க அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அகில இலங்கை ரயில்வே ஊழியர் பொது சேவை சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது.
அரச ஊழியர்களின் உரிமைகள் மீதும் இந்த அரசாங்கம் கை வைத்துள்ளது. ஓய்வூதிய பணிக்கொடைகளை இல்லாதொழிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அரசாங்கம் இந்த எதிர்ப்பை கவனத்தில் கொண்டு செயற்படாவிடின் நிச்சயமாக அனைத்து அரச துறைகளையும் இணைத்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்போம் என அரசாங்கத்துக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடரும். கிராமத்தின் அன்றாட நடவடிக்கைகள் பலவற்றுக்கும் வீதி அவசியமானது. சாவக்கச்சேரி மரவன் புலவு வீதி கடந்த பல வருடங்களாக திருத்தப்படாமல் காணப்படுவதாக பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். வடமாகாண யாழ் மாவட்டத்தில் சாவகச்சேரி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட மரவன்புலவு கிராமம் கடந்த கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மீள் குடியேற்ற கிராமமாகும். மரவன்புலவு வடக்கு கிராமத்தின் பிரதான வீதி மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையினால் அந்த பகுதியில் வாழும் சுமார் 80 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பல அசகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கஷ்டமா இருக்கு. நாங்கள் பிரச்சனை தான். முள்ளு குத்தி சைக்கிள் காத்து போய் நாங்கள் குறித்த கிராமத்தில் 2009ஆம் ஆண்டு மக்கள் மீள் குடியேற்றப்பட்டிருப்பினும் இதன் பிரதான வீதியான பொன்னம்பலம் வீதி இதுவரை காலமும் புனரமைக்கப்படவில்லை. இருப்பினும் 2010ஆம் ஆண்டு குறித்த வீதியின் புனரமைப்புக்காக நிதி ஒதுக்கப்பட்டு மண் மற்றும் இதர பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ள போதிலும் இன்று வரை அந்த பொருட்கள் வீதியிலேயே போடப்பட்டுள்ளன. வீதி புனரமைப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே? வீதி புனரமைப்பதில் தாமதம் ஏற்பட காரணம் என்ன என்று பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில் தற்போது எழுந்துள்ளன. கச்சேரிகள், பிரதேச சபைகள், உள்ளூராட்சி தினக்களம் அப்படி எல்லா இடத்துக்கும் நாங்கள் லெட்டர் அனுப்பியும் செய்து தரலாம், 15 நாளைக்குள்ள முடிச்சு தரலாம், 30 நாளைக்கு முடிச்சு தரலாம், ஒரு மாசம் 2 மாசம் சொல்லி இப்படியே தவணையா சொன்னவே தவிர எங்களுக்கு அதுக்காக நிதி எங்கே என்ற முடிவும் இல்லை. அதுக்காக வீதியும் எங்களுக்கு திருத்தி இதுவரையும் தரப்படவில்லை. மேலும் கிராமத்திற்கான பிரதான வீதி புனரமைக்கப்படாத நிலையில் குறித்த பகுதி மக்கள் புகையிரத பாதையினை பயன்படுத்தி வந்த போதும் தற்போது புகையிரத பாதை புனரமைக்கப்பட்டு வருவதால் அந்த பாதையினையும் பாவிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. செய்யற காலங்களில் ஒரு சரியான போக்குவரத்து பாதை எங்களுக்கு இல்லாதால இப்ப மழை காலங்களில் நாங்கள் மரவம்புல மெயின் ரோட்டுக்கு போய்தான் நாங்கள் சுற்றி அதால இப்ப 2-3 மைல் சுற்றி தான் நாங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதேவேளை மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு 5 வருடங்கள் கடந்துவிட்ட போதும் அடிப்படை தேவையான வீதி இன்னமும் புனரமைக்கப்படவில்லை என்று மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். விரைவில் தமது போக்குவரத்து தொடர்பான பிரச்சினை தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதே மரவன்புலவு வடக்கு மக்களின் எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. 4 வருட இணை சுகாதார பட்டப்படிப்பை பாதுகாப்பதற்கான மாணவர்களின் சத்தியாகிரக போராட்டம் தொடர்கின்றது. இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. பேரதனை பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் இதனை முன்னெடுத்தது. 4 ஆண்டுகளுக்கான இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டப்படிப்பை 3 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தும் தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அந்த பட்டப்படிப்பை 4 ஆண்டுகளுக்கு உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதேவேளை ரோஹணு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் மற்றும் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர் சங்கம் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. நாட்டில் 4 வருடங்களுக்கான இணைந்த விஞ்ஞான பட்டப்படிப்பை உறுதிப்படுத்துங்கள். அவ்வாறு இல்லை என்றால் எமது போராட்டம் தற்போதைய நிலைமையை விட அதிகரிக்கும். வைத்தியசாலைகளிலும் முன்னெடுப்போம்.
இந்த பாடத்திட்டம் நாட்டுக்கு தேவையானது என ஆரம்பத்தில் கருத்தில் கொள்ளவில்லை. சுகாதார சேவைக்காக தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டுமாயின் அதற்கான சுகாதார கட்டமைப்பிற்கு ஏற்ற பாடநெறியை கருத்தில் கொள்ளவில்லை. இதனால்தான் இவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவது தொடர்பில் சிந்திக்கவில்லை. இதனை அனாவசியமாக மென்மைப்படுத்தி பட்டப்படிப்பை கொச்சப்படுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகவே காணப்படும். இது தொடர்பான விசேட அறிக்கை ஒன்றை ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்து தெளிவுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம். சுகாதாரத்துறையை வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு செல்லவே இவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதற்கு வைத்திய அதிகாரிகள் சங்கமோ வேறு சுகாதார துறைசார் தொழிற்சங்கங்களோ பதிலளிக்க வேண்டியதில்லை. அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அரசாங்கம் பல தவறான தீர்மானங்களை எடுத்தமையினாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மிகவும் வலுவான தொழிற்சங்கமாகும். இவ்வாறான வலுவான தொழிற்சங்கங்களை அரசாங்கம் சீர்குலைக்கின்றது. இணைந்த சுகாதார விஞ்ஞான பிரச்சினைகள் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம். விசேடமாக பல்கலைக்கழகங்களில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாணவர் சங்கங்களை இணைத்துக் கொண்டு இந்த பிரச்சினையை தீர்க்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம். இன்று காலையும் அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடினோம். ஆகவே எதிர்காலத்தில் விரைவான தீர்விற்கு செல்ல எதிர்பார்க்கின்றோம். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் வைத்தியர் நிஹால் ஜாதிலக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சுதர்மா கருணாரத்ன சுகாதார அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நியமனங்கள் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை புதிய நியமனங்கள் தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டது. රජයේ වෛද්‍යනිලධාරීන්ගේ සංඝයේ ප්‍රතිපත්තිය තමයි අපිට පත් වෙන නිලධාරීන් සමග நமக்கு நியமிக்கப்படும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி செயற்படுவதே அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கொள்கையாகும். நாங்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சாட்சியுடனான விடயங்கள் தொடர்பாகவே தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். ஆகவே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள செயலாளருடன் கலந்துரையாடி செயற்பட முடியுமா என்பதை கவனத்தில் கொண்டுள்ளோம். முன்னே செயலாளர் சட்டவிரோத மருந்து கொள்வனவு தொடர்பில் முன்னின்று செயற்பட்டார். அவர் பல நிறுவனங்களை தடை செய்தார். பணிப்பாளர் நாயகத்துடன் பிரச்சினைகள் உள்ளன. அவரும் இந்த விடயத்தில் கடுமையாக செயற்பட்டவர். ஆகவே இந்த மாற்றங்கள் சட்டவிரோத மருந்து கடத்தல்களுக்கு ஏற்றவாறு இடம்பெற்றுள்ளதா என்பது அறியப்பட வேண்டும். இந்த மாற்றங்கள் எதற்காக என்பது நமக்கு தெரியாது. டெங்கு காய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அனைத்து அதிகாரிகளும் ஒரே நிலைப்பாட்டில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் இதன் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் என மேல் மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் அமல் ஹர்ஷடி சில்வா கூறினார். நாட்டில் 60% டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் தெஹிவலை, ரத்மலானை, கொலன்னாவ, பொரலஸ்கமுவ, மொரட்டுவை மற்றும் பொரல்லை ஆகிய பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் மகர, கலனி, ஜாயல மற்றும் பத்தலை ஆகிய பகுதிகளிலும், களுத்துறை மாவட்டத்தில் ஹொரணை மற்றும் பாணந்துறை ஆகிய பகுதிகளிலும் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பபா பலிகவடன தெரிவித்தார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் 6466 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் 3985 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கொழும்பு மாநகர எல்லைக்குள் மாத்திரம் 1113 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பில் பிரதான வைத்தியசாலைகளில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் டெங்கு நோய் வேகமாக பரவியுள்ளது. இந்த மாதத்தில் மாத்திரம் டெங்கு நோய் என சந்தேகிக்கப்படும் 450 பேர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த வருடத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ඩෙංගු මරණ 5ක් වාර්තා වෙලා තියෙනවා රෝහලේ. களுபவிலி போதனா வைத்தியசாலையிலும் இந்த நிலைமையை காண முடிந்தது. විශාල වශයෙන් ප්‍රතිකාර සඳහා උණරෝගීන් වාර්තා වෙනවා. காய்ச்சல் காரணமாக அதிகளவிலான நோயாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்களும் அடங்குகின்றனர். தற்போது இங்கு 1647 பேர் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர். இந்த வருடத்தில் இங்கு டெங்கு காய்ச்சலினால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக இந்த மாதத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர்.
රෝහලේ වාට්ටුවල வைத்தியசாலையில் அதிக நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அனைத்து ஊழியர்களது ஒத்துழைப்புடன் நாம் அவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்கி வருகின்றோம். டெங்கு நோயை கட்டுப்படுத்த பிடிஐ பாக்டீரியாவை பயன்படுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சு சில வருடங்களுக்கு முன்னர் கூறியதுடன் அதன் பரிச்சார்த்த நடவடிக்கைகளும் இடம்பெற்றன. எனினும் இது குறித்து மேல்மாகாண சுகாதார பணிப்பாளர் மாற்று கருத்தொன்றையே கூறினார். பல்வேறு மாற்று கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த நிலைப்பாடு தொடர்பில் போட்டித்தன்மை காணப்படுகின்றது. பிடிஐ பாக்டீரியாவை பயன்படுத்தினால் நுளம்பு குடம்பிகள் அழிவடையும், அதில் பிரச்சினை இல்லை. இதனை அனைத்து பகுதிகளிலும் பயன்படுத்த வேண்டும். அதேபோன்று பிரதிபலன்களை பெற்றுக் கொள்ள முடியும். எனினும் இது குறித்து வைத்தியர்கள் மத்தியில் ஒரே நிலைப்பாடு இல்லை. எனவே இது குறித்து உறுதியான ஓர் முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்தினால் பாரிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். இதேவேளை மேல்மாகாண சுகாதார பணிப்பாளர் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் பதவி வகித்துக் கொண்டு இத்துறையில் பாரிய சிக்கல்களை உருவாக்கியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்துகின்றது. மேல்மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு இது தடையாக உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். மேல் மாகாணத்தை பொறுத்தமட்டில் இங்கு ஒரு பாரிய தவறினை அவதானிக்கின்றோம். மேல் மாகாண சுகாதார பணிப்பாளர் சட்டவிரோதமாக மேலதிக செயலாளர் பதவியை வகிக்கின்றார். அவர் 34 ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளார். மேல் மாகாண சுகாதார பணிப்பாளர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பொறுப்புகளை வழங்க முடியாதல்லவா? அது நண்டை கட்டிலில் போட்டது போன்றது. எனவே அவரை அந்த பதவியிலிருந்து வெளியேற்றுமாறு கோரினோம். மேல் மாகாணத்தில் தற்போது டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவுகின்றது. குடும்ப நல சேவை காரியாலயத்தின் பணிப்பாளர் மேல் மாகாணத்தின் சுகாதார பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் திறமையானவர். எனவே அவர் இதனை சீர் செய்வார். நாம் GMO-உடன் கலந்துரையாடி சிநேகபூர்வமாக இதனை தீர்த்துக் கொண்டோம். இதேவேளை டெங்கு ஒழிப்பு தொடர்பில் சுகாதார அமைச்சர் அண்மையில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். මැලේරියාවට අවුරුදු 80ක් ගියා කියලා ඩෙන්ගු වලට අවුරුදු 80ක් යන්න ඉඩ දෙන්න පුළුවන් කමක් නැහැ. மலேரியாவை ஒழிப்பதற்கு 80 வருடங்கள் சென்றமையினால் டெங்கு ஒழிப்பதற்கு 80 வருடங்கள் வழங்க முடியாது. சில பிரிவுகளில் இருந்து பொறுப்புகள் நிறைவேற்றப்படாமை இங்குள்ள பிரச்சனையாகும். சில பகுதிகளில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாவிடின் அதனை எமக்கு அறிவிக்க வேண்டும். இதன் போது எனக்கு தூற்றினாலும் பரவாயில்லை. நாம் பகிரங்கமாக சில விடயங்களை கூற வேண்டும். நாடு பூராகவும் என்னை தூற்றினாலும் பரவாயில்லை. பாடசாலைகளை மூடியாவது இதனை செய்ய வேண்டும். அனைத்து நிறுவனங்களின் தலைவர்களும் இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். මේ සියලු ආයතන ප්‍රධානී මේ පිළිබඳව තමන්ගේ වගකීම ඉෂ්ට කරන්න. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களின் வானிலை மாற்றங்கள் தொடர்பிலான தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். முதலில் வடமாகாணத்தை பொறுத்தமட்டில் வடமாகாணத்தில் வானிலை மப்பும் மந்தாரமாக காணப்படும். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு தெளிவான வானிலையை அவதானிக்க முடியும். அதேபோன்று மத்திய மலை நாட்டிலும் மழை பெய்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. மேல் மற்றும் தென் மாகாணங்களை பொறுத்தமட்டில் அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் அடிக்கடி மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.